ஜூலி, எப்படி இருக்கீங்க ஜூலி? இல்லை, கேள்விப்பட்டேன், பார்த்தேன், நீங்கள் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்கீங்க. நல்லா நெப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தெம்பா போராட்டத்தில் கலந்துருக்கீங்களாமே. இல்லை, என்னன்னா 2021 2025 வரைக்கும் தமிழ்நாட்டில் அவ்வளோ ஆணவ கொலை, போக்சோ கேஸு, கடத்தல், கஞ்சா, கள்ள சாராயம், பட்ட சாராயம், பெண்கள் பாலியல் தொல்லை, வரதட்சணை கொடுமை, இந்த மாதிரி 1008 கேஸ் நடந்துச்சு. அப்பெல்லாம் நீ ஏன் போர்டு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் ஜூலி. அப்பெல்லாம் நீ சிஎம் வாயை தொடங்கன்னு ஏன் தெரியுமா கேட்கல? ஏன்னா உன் வீட்டில் அவ்வளோ ஆணியும் நீ ஒட்டையை பிடுங்கிட்டு இருந்திருக்க. பத்தாதுக்கு நிலாவில் வடை சுட்டுக்கிட்டு இருந்த ஆயாவுக்கு போயிட்டு மங்கு கொள்ளாலாம் கழுவி கொடுத்துட்டு இருந்திருக்கேன். ஆனால் தான் உனக்கு டைம் இல்லை. எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியலன்னா நான் எனக்கு தெரியும் ஜூலி. நீ வந்து உழைக்கும் கோலை படங்கள் எனக்கு தெரியும். அப்பெல்லாம் வந்து உனக்கு வக்கு இல்லை, வாக்கு வாய் வரல கூப்பிடுறதுக்கு. சிஎம் சார், ஸ்டாலின் அவர்களே, இவ்வளோ கேஸ் நடக்குது, இவ்வளோ தப்பு நடக்குது, தட்டி கேட்க உனக்கு துப்பு கொடுக்காம போயிட்டாங்க எல்லாரும். அதனால நீ வந்து கேட்கல. அப்பா அப்படி உணர்ச்சி பொங்க நீங்க எப்படி மக்களோட மக்களா? அங்க எங்களே மக்கள் இருக்கீங்க. நீங்களா காசு கொடுத்து 10 பேரை கூட்டிட்டு வந்து அங்கே உட்கார வச்சுக்கீங்க. மக்களோட மக்களா அங்கே காடி துப்பிக்கிட்டு இருக்காங்க உங்களெல்லாம். நாங்கள் தான் பார்த்தோம்ல, கடந்த 5 வருஷம் இல்லை, கடந்த 75 வருஷமா எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போதான் ஏதோ கொஞ்சம் முன்னேறி வர மாதிரி இருக்கு தமிழ்நாடு. இல்லை, நான் கேட்குறேன், இப்போ இந்த 42 நாளுக்குள்ள இப்போ உங்களுக்கே நாங்கள் 42 நாள் கொடுத்தோன்னா இந்த 48 நாளில் நீங்கள் வந்து நாடை வல்லரசு ஆக்கிட முடியுமா? கிழிச்சிடுவீங்க, அப்படியே கிழிச்சிடுவீங்க. 5 வருஷம் கேட்குறீங்கல்ல, அப்போ மூடிக்கிட்டு இருங்க. அவர் மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஒன்று ஒன்றா. வந்த 4 நாள், வந்த 5 நாளில் நிறைய விஷயத்த செஞ்சிட்டாரு. 42 நாளில் நிறைய விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காரு, செய்வார். நீங்கள்லாம் பொத்திக்கிட்டு இருந்தாலே. ஏன் ஜூலி? பாரதேசி பப்பாளி, பேச்சை மட்டும் பார்க்கணும், பேச்சு அப்படியே நொட்டிக்கிட்டு வந்துடுவீங்க. போட்டனா